ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ரயில்வே டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் 2025 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், கிராஜுவேட் டீச்சர், ப்ரைமரி டீச்சர்னு மட்டும் இல்லாமல் லைப்ரரியன், மியூசிக் டீச்சர்னு சொல்லிட்டு வேரியஸ் போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சியாக வந்து பார்த்திங்கன்னா 753, 753 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து சேலரி வந்து டிஃபர் ஆகும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்வரி 7லேருந்து தான் அப்ளை பண்ண முடியும். ஜான்வரி 7 to February 6 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 month வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டெல்லாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நியூஸ் பேப்பர் ஃபார்மேட்டில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்மேட்டில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டு, பிஜி டீச்சர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கு வந்து இனிஷியல் பே வந்து 47,600, 47,600. நமக்கு வந்து 47,600 வந்து இனிஷியல் பேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2. ரயில்வேஸில் வந்து C2ன்னு பார்த்திங்கன்னா வந்து கண்ணாடி போட்டுக்கலாம் நம்ம வந்து. ஸோ பவர் இருக்க மாதிரி நம்ம வந்து கண்ணாடி போட்டுக்கலாம். C2 ஸ்டாண்டர்ட். நம்ம வந்து லேட்டராக எக்ஸாமுக்கு அஃபிஷியலாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு C2னா என்ன பவரில் இருக்கணும், B1, C1 இதெல்லாம் வந்து லேட்டராக வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 48 வந்து கொடுத்துருக்காங்க. 18 to 48 வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஏஜ் 48. டோட்டல் வேகன்சி வந்து 187. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட் வேகன்சிஸ் வந்து இன்னும் சொல்லலை. 187 ஃபார் வேரியஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா B1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த நோட்டீஸை வந்து நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து போடுறேன். நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டை வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சயின்டிஃபிக் சூப்பர்வைசருக்கு 3 தான். அதிகமாக வந்து வேகன்சி எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு அண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து இருக்குது. மேபி கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து சீடெட் பேப்பர் 2 பாஸ் பண்ண சொல்லி வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ப்ரைமரி டீச்சர்ஸ்க்கு வந்து சீடெட் 1ம் நமக்கு வந்து இப்போ நமக்கு UGTRB PGTRBயில் கேட்குறாங்க இல்லையா, UGTRBக்கு வந்து நமக்கு வந்து பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து SGT எக்ஸாமுக்கு பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறோம். டெட் எக்ஸாம் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2 வந்து UGTRBக்குன்னு அந்த மாதிரி தான் இங்கேயுமே வந்து மோஸ்ட்லி இந்த KVS ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் போடும்போது நமக்கு வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீடெட் பேப்பர் 2 கேட்பாங்க. ப்ரைமரி அந்த SGT லெவலில் இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு பேப்பர் 1 வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கேட்கலாம். சீஃப் லா அசிஸ்டன்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், அப்புறமா வந்து ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், லைப்ரரியன், மியூசிக் டீச்சர், ப்ரைமரி ரயில்வே டீச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், அசிஸ்டன்ட் டீச்சர், லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் இதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கும் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கும் ப்ரைமரி PRT டீச்சர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு PGTRB இதெல்லாம் வந்து ரேராக நடக்கும்போது நம்ம வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோஸ் ரிலேட்டடாக தேவை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு MA ஆர் MSc BEd, போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து சீடெட் வந்து கேட்க மாட்டாங்க. நமக்கு செகண்டரிக்கும் ப்ரைமரிக்கும் வேணால் சீடெட் வந்து கேட்பாங்க. அண்ட் அது போக சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 மார்க்ஸில் இருக்கும். 50 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பேப்பர் நமக்கு டெட்டில் வந்து இருக்கும் இல்லையா, ஜென்ரல் பேப்பர், அப்புறமா நம்மளுடைய சப்ஜெக்ட் பெடகாஜி பேப்பர், அந்த மாதிரி தான் எங்கேயுமே வந்துருக்கும். மொத்தம் 100 மார்க்ஸுக்கு அதில் 50 தான் நமக்கு வந்து பெடகாஜி ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ அந்த பற்றின டீட்டெயில் சிலபஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் stay tuned with our channel to get more update about this exam. Thanks for watching.